Welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் ரெடி பண்ண போறோம். அது ஹோம்மேடா நம்ம எப்படி ரெடி பண்றதை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம அதுக்கு எடுத்துக்கிற இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், உங்க ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், உங்களோட ஃபேஸில் உள்ள டிஸ்கலரேஷன்ஸை க்யூர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கேரட் ஃபேஸ் வாஷில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரட்டோட ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கேரட் ஆயில் இதோட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். வாங்க அந்த கேரட் ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ்க்கு நம்ம கேரட் தான் எடுத்திருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சின்ன சின்ன கேரட்டாக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லை லார்ஜ் சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு திரும்ப ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க தோலை எல்லாத்தையுமே நீக்கிக்கலாம். கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். இப்போ நான் இதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ நம்ம காய் சரவதில் வச்சு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னை க்ளோ படுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இது நேச்சுரலாகவே கேரட்டுக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்குறது. இது நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னை க்ளோயியாக வச்சுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே நம்ம ஸ்கின்னாக ட்ரை ஸ்கின்னுக்கு இது நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு இது நல்லாவே ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். இது 2 வேலையும் பண்ணும். நம்ம ஸ்கின்ல இருக்க பிளிமிஷிங் எல்லாமே குறைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த கேரட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம டெட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கேரட்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இந்த கேரட் வச்சு தான் நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சொரவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 hours கிட்ட நீங்கள் இதை நல்லா இதுக்குள்ளேயே ஊறணும். இது ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 2 hours அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரோஸ் வாட்டரில் எல்லாம் கேரட்டோட எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் அப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஊற்றுங்க. ஹோம்மேடாக ரோஸ் வாட்டர் எப்படி செய்யுது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன். இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஜூஸை. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரட் ஜூஸை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் அலோவேரா ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட அலோவேரா பிளான்ட் இருந்தால் அதோட ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு.
நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நுரை வர்றதுக்காக நான் வந்து சோப்பு வந்து நம்ம வந்து நல்லா சொரவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொரவி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணிக்க எல்லா இன்க்ரீடியன்ட் நல்லாவே மிக்ஸ் ஆகும். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிரும். நான் இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா நுரையும் வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் கண்டெய்னர் இல்லைனா ஷாம்பு பாட்டில் கண்டெய்னர் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 10 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக உங்கள் ஹேண்டில் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டே அண்ட் நைட் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டிஸ்கலரேஷன்லாம் வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 2 பேத்துக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது ஹோம்மேட் ரெமெடிஸ். கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேல் வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதுவும் டைமிங் பார்த்திங்கன்னா வந்து மதியம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியலைன்னா நான் கம்யூனிட்டி பேஜில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராத பட்சத்தில் நீங்கள் அந்த டேயில் போய் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னால் போட முடியாத டைமில் வந்து நான் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.